Data Acquisition System. The shorter DAS ன்னு சொல்லுவோம். Analog data is generally acquired and converted into digital form for the purpose of processing, transmission, display and storage. நம்ம கிட்ட ஒரு analog data இருக்கு. Analog data என்னது? இந்த மாதிரி signals உள்ள data. இந்த analog dataவை நம்ம வந்து digital dataவை மாற்ற போகிறோம். இந்த மாதிரி digital formatக்கு மாற்ற போகிறோம். அது எதுக்காக மாற்றுறோம்? For the purpose of process பண்ணுறதுக்கு, கொடுக்குற டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, transmit பண்ணுறதுக்கு, காமிக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அனலாக்லேருந்து டிஜிட்டலில் இருந்தால் டிஜிட்டலில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், நம்மளுக்கு நல்ல டேட்டாஸ் வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கும், நம்மளுக்கு எந்த ஒரு எரர் இல்லாமல் கிடைக்கும். Objectives of data acquisition system. இந்த data acquisition system என்ன பண்ணணும்? It must acquire the necessary data. Analog dataவை வாங்கிக்கணும், கரெக்ட் ஸ்பீட் அண்டு கரெக்ட் டைமில் கரெக்டாக வாங்கிக்கிட்டு அதை என்ன பண்ணணும்னா டிஜிட்டலாக மாற்றி கொடுக்கணும். It must be able to collect, summarize and store the data for the diagnosis of operations and record purpose. ஸோ கொடுக்குற டேட்டாலாம் வாங்கிக்கிட்டு டிஜிட்டலாக மாற்றி அந்த டிஜிட்டலாக மாற்றுற டேட்டாஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு இந்த டேட்டா அக்யூசிஷன் சிஸ்டம் நம்மளுக்கு ஒர்க் பண்ணணும். இதுதான் அப்ஜெக்டிவ்ஸ். சரி, டேட்டா அக்யூசிஷன் சிஸ்டம் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று அனலாக் டேட்டா அக்யூசிஷன் சிஸ்டம், டிஜிட்டல் டேட்டா அக்யூசிஷன் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அனலாக் டிஜிட்டல் அக்யூசிஷன் சிஸ்டம். இதில் இருக்கிற என்னென்ன காம்போனன்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு டிரான்ஸ்டியூசர். It is used to convert the physical quantity into an electrical signal. இது வந்து ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றி கொடுக்கும். நெக்ஸ்ட் பி சிக்னல் கண்டிஷனர். சிக்னல் கண்டிஷனர் அதுனா these are used for amplifying, modifying or selecting certain portions of such signal. இப்போது இந்த சிக்னலில் எனக்கு இந்த பார்ட் மட்டும் நல்லா எனக்கு அதிகமாக வேணும், ஆம்ப்ளிஃபை ஆகிட்டு வேணும், நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னா நம்ம இந்த சிக்னல் கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிப்ளெக்ஸிங். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஷேரிங் எ சிங்கிள் சேனல் வித் மோர் தென் ஒன் இன்புட். அப்போது இதில் என்ன தெரியுது? நிறைய இன்புட்ஸை நம்ம சிங்கிள் சேனல் மூலிமா ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிறைய இன்புட்ஸை நம்ம சிங்கிள் சேனல் மூலிமா ஷேர் பண்ணிக்கிறது தான் வந்து மல்டிப்ளெக்ஸிங். நெக்ஸ்ட்டு கேலிப்ரேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ். நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து சிக்னல் வந்து கேலிப்ரேட் பண்ணுவாங்க, முன்னாடியும் பின்னாடியும். அப்படி கேலிப்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எந்த சிக்னல் ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த சிக்னல் வீக்காக இருக்குது. அதுக்கு தான் இந்த கேலிப்ரேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸாக இருக்குது. தெர் இஸ் அ ப்ரீ கேலிப்ரேஷன் அண்ட் ஆஃபன் ஆஃப்டர் ஈச் டெஸ்ட் தெர் இஸ் அ போஸ்ட் கேலிப்ரேஷன். டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ப்ரீ கேலிப்ரேஷன் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப போஸ்ட் கேலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இன்டகிரேட்டிங் எக்யூப்மெண்ட். இட் இஸ் யூஸ்டு ஃபார் இன்டகிரேஷன் ஆஃப் சம்மிங் ஆஃப் த குவான்டிட்டி. ஸோ நம்மளுக்கு இப்போ இது வரைக்கும் கிடைச்ச டேட்டாஸ் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணுவாங்க. இன்டகிரேட்னா அது ஜாயின் பண்ணுறது, ஓகேங்களா, சம்மேஷன் பண்ணுறது. விஷுவல் டிஸ்பிளே டிவைசஸ். இப்போ நம்மளுக்கு சிக்னல் கிடச்சிருச்சு, அது நம்ம எதில் பார்ப்போம்? மானிட்டரில் பார்ப்போம். அதுதான் விஷுவல் டிஸ்பிளே டிவைசஸ். தீஸ் ஆர் யூஸ்டு டு மானிட்டர் த இன்புட் சிக்னல் கண்டினியூஸ்லி. அந்த டேட்டா நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குள்ளே மானிட்டரில். நெக்ஸ்ட் அனலாக் ரெக்கார்டர்ஸ். மேக்னெட்டிக் டேப் ரெக்கார்டர்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ரெக்கார்ட் த டைப் அவுட்புட் சிக்னல். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இன்புட் சிக்னல் வருது, கொடுத்துருக்கோம், அது கேலிப்ரேட் ஆகிட்டு இன்டகிரேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேல காட்டுது. அந்த டிஸ்பிளேல காட்டுறதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு அனலாக் ரெக்கார்டர்ஸ் வேணும். நெக்ஸ்ட் அனலாக் கம்ப்யூட்டர்ஸ். தீஸ் ஆர் யூஸ்ட் அஸ் எ டேட்டா ரிடக்ஷன் டிவைஸ். அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்ணுன்னா டேட்டாவை ரெடியூஸ் பண்ணும். எப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி அனலாக் டேட்டாவை. ஸோ அதுக்கு இந்த அனலாக் கம்ப்யூட்டர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஹை ஸ்பீட் கேமராஸ் அண்டு டிவி எக்யூப்மெண்ட். இது எதுக்குன்னா வந்து நம்ம பண்ணுற டெஸ்ட்டை வந்து அது விஷுவலாக காட்டுறதுக்காக, இவ்வளோ டெஸ்ட் பண்ணுறோம் அதில் விஷுவலாக காட்டுறதுக்காக. தீஸ் ஆர் யூஸ் டு எனேபிள் த ஆப்ரேட்டர் டு மேக் த விஷுவல் அப்சர்வேஷன் ஆஃப் த டெஸ்ட். அவங்க பண்ணுற டெஸ்ட்டை நம்ம விஷுவலாக பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அனலாக் டிஏஎஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செகண்ட் டைப் டிஜிட்டல் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சிஸ்டம். இதுலேயும் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு காம்போனன்ட் டிரான்ஸ்டியூசர். இது என்ன பண்ணுன்னா ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸை எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸாக மாற்றும். இப்போ நம்ம ஏற்கனவே அனலாகில் கிடைச்ச சிக்னல்ஸ் எல்லாமே இப்போது ஸ்டோர் ஆகிருக்கு, அதை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலயமா நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம் டிரான்ஸ்டியூசரில். இப்போ அடுத்தடுத்த காம்போனன்ட்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் காம்போனன்ட் சிக்னல் கண்டிஷனர்.
These are the supporting circuitry for the transducer, power supply unit. Example power supply unit கொடுத்துருக்காங்க. சிக்னல் வந்து கண்டிஷன் பண்ணும். சிக்னல்னால் பண்ணும் ஏற்றம் இறக்கம், அப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையான இடத்துல சிக்னலை வந்து பர்ஃபெக்டாக அனுப்பி வைக்கிறது சிக்னல் கண்டிஷனர். மல்டிப்ளெக்சர், it accept the multiple analog inputs and convert them into one instrument. நிறைய அனலாக் சிக்னலை வாங்கிக்கும், நிறைய அனலாக் சிக்னலை வாங்கிட்டு அதை வந்து சிங்கிளாக மாற்றி அனுப்பும். சிக்னல் கன்வெர்ட்டர் அப்படி சிங்கிளாக வர அந்த அனலாகை என்ன பண்ணுன்னா இட் டிரான்ஸ்லேட்ஸ் த அனலாக் டு டிஜிட்டல் ஃபார்ம். நிறைய அனலாகை வாங்கிக்கிட்டு ஒரே ஒரு அனலாக் வரும், அந்த ஒரு அனலாகை டிஜிட்டலாக மாற்றிக்கும். ஆக்சிலரி எக்யூப்மெண்ட்ஸ், தீஸ் ஆர் யூஸ்டு ஃபார் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிஜிட்டல் டேட்டா ப்ராசஸிங். அப்படி இதன் மூலயமா கிடைச்ச இந்த டேட்டா இன்புட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, அதில் வந்து எதனா கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த ஆக்சிலரி எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் ரெக்கார்டர். இப்போ நம்மளுக்கு டிஜிட்டல் டேட்டாஸ் கிடச்சிருச்சு, அதை பஞ்ச்டு கார்டு மூலிமாவும் மேக்னெட்டிக் டேப் மூலிமாவும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போலாம் பஞ்ச்டு கார்ட்ஸ் தான். இதுதான் வந்து பிளாக் டயக்ராம் ஆஃப் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சிஸ்டம். இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்டியூசர் இருக்குது. இது எல்லாமே சிக்னல் கண்டிஷன் பண்ணுவோம். எஸ்சி ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், நீங்கள் எழுதும்போது சிக்னல் கண்டிஷனிங் யூனிட் 2 அந்த மாதிரி எழுதுங்க ஃபுல்லாக. ஸோ ஃபஸ்ட்டு டிரான்ஸ்டியூசர் அது என்ன பண்ணுது, சிக்னலை கண்டிஷன் பண்ணுது. நம்மளுக்கு எல்லாமே இது எல்லாமே அனலாக் டேட்டாஸ் தான், இங்கே வரைக்குமே அனலாக் டேட்டாஸ் தான் எல்லாமே. ஸோ இது ஒரு அனலாக் டேட்டா இங்கே வருது, இங்கே ஒரு அனலாக் டேட்டா வருது, இங்கே ஒரு அனலாக் டேட்டா வருது, இங்கே ஒரு அனலாக் டேட்டா வருது. இது எல்லாத்தையும் இணைக்கிறது யாருன்னா மல்டிப்ளெக்சர். மல்டிப்ளெக்சர் என்ன பண்ணால் நிறைய டேட்டாஸ், நிறைய அனலாக் சிக்னல்ஸை வாங்கி ஒரு சேனலாக மாற்றி அனுப்போம். இப்போ நம்மக்கிட்ட ஒரே ஒரு அனலாக் சிக்னல் இருக்குது, அந்த அனலாக் சிக்னலை இப்போது டிஜிட்டலாக மாற்றியாச்சு. மாற்றினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஒன்று பிரிண்டர் பண்ணிக்கலாம், டிஜிட்டல் டிஸ்பிளேல காட்டிக்கலாம், டேப்பில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை டிரான்ஸ்மிட் பண்ணலாம், இல்லை ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் விஷயங்கள்லாம் இது. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சிஸ்டம். ஏரோஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ். அனலாக் சிக்னல்ஸ்லாம் வருது இல்லையா, அந்த சிக்னலை டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றி தான் நம்மளுக்கு ரிசல்ட் வருது. பயோமெடிக்கல் ஃபீல்டு அப்ளிகேஷன்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இண்டஸ்ட்ரியெலாம் பயன்படுது. ஸோ இவ்வளோ தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சிஸ்டம்.